இந்த மழைக்கு சூடாக சூப் குடித்தா எப்படி இருக்கும்? நல்ல கார சாரமாக காளான் வச்சு சூப்பரான ஒரு சூப் தான். ரொம்பவே ஹெல்தி. எப்படி பண்ணலான்றது பார்த்துலாமா? ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பாதி வெங்காயம் இல்லைனா சின்னதாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா, ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் மிளகுத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் எல்லாத்தையுமே போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் ஒரு 200 கிராம் மஷ்ரூம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் எல்லாத்தையும் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் வதக்க அதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும். இப்போ நான் 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது வேகிறதுக்கு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் தான் ஆகும். ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அதில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் திக்னஸ் வரும். கார்ன்ஃப்ளவர் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். ஃபைனலாக ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. சூப்பரான சுட சுட காரசாரமான நல்ல புளிப்பாக ஒரு சூப் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.